நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அழுவாதிரி, எனக்கு அழுவுறது. அம்மா கடிச்சிருவாங்க. எப்பவுமே அவங்க இந்த மாதிரிலாம் போனதே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வந்துருவாங்கடி. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? எங்க அம்மாவை காணுமா? என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு போனாங்களா, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா? ஒருவேளை இங்க வந்திருக்காங்களோன்னு கேக்குறதுக்காக அண்ணன் இங்க வந்திருந்தாரு. மாமா அண்ணனை கண்டபடி திட்டாரு. என்ன சொல்ல வர? நீங்க செஞ்ச தப்பு நீங்க அப்பாட்ட சண்டை போட சொல்றியா? நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். மாமா ஏதோ டென்ஷன்ல தான் அப்படி பேசிருப்பாருன்னு எனக்கு புரியுது. என் கவலை எல்லாம் அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான். உங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? மாமா ஏதாவது கோச்சிப்பாரோன்னு பயமா இருக்கு. உன் மொபைல்ல ஃபோன் பண்ணி பேசு. ஹலோ அக்கா, நான் அமுதா பேசுறேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னும் வரல. எங்க போயிருக்காங்கன்னு கூட தெரியல அமுதா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அண்ணன் எங்க? அண்ணனும் செல்லம்மா அண்ணியும் அம்மாவை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. ஏன் அமுதா, நேரம் ஆக ஆக எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ கிளம்பி உடனே இங்க வரியா? சரிக்கா, நான் மாமா கூட்டிட்டு உடனே அங்க வரேன். மாமா, அம்மா இன்னும் வீட்டுக்கு போலியா? எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். மாமா, மாமா நில்லு. சார், சார், சொல்லுங்க சார். மிஸ்டர் ராவிடேப்பன் இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? அவரை கொஞ்சம் பார்க்கணும். அப்பா, அப்பா. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? உள்ள வாங்க. இல்ல, தாளையம்மாவை காணும்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதான் உங்க அப்பாவை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தீங்களா? விசாரணைன்னு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு விஷயம் ஏதாவது தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா விசாரணைக்காக தான் வந்திருக்கீங்க தெரியுது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? வடமலையும் செல்லம்மாவும். பாத்தியா சொல்ல, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா இப்ப போலீஸ் அனுப்பியிருக்கா. இந்த வீட்டுல ஏற்கனவே நடந்ததெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்களோ? வாங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன திடீர்னு இந்த பக்கம்? உங்க தங்கச்சி காணாம போனதை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் அனுப்பியிருக்காங்க. மத்தியானமே வடமல்ல கிட்ட வாசல்ல என்ன சொன்னீங்க? அத பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்படி இருந்தும் போலீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் எடுத்துடலான்னு பாக்குறாங்க. அம்மா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்க வீட்டுல நடந்த கல்யாணத்துல 2 குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். தாளையம்மா காணாம போன சம்பந்தமா ஏதாவது விவரங்கள் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோம். புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம தாளையம்மாவோட அண்ணன் ஆவுடையப்பன் இவர்கிட்ட கேட்டா ஏதாவது பர்சனல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதான் பேச வந்திருக்கோம். அவன் என் தங்கச்சியே இல்ல. அவளை பத்தி ஒண்ணு எனக்கு தெரியாது. இதுக்கு மேலயும் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க, புரிஞ்சுதா? சார் கொஞ்சம். சார், என்ன சார், என்ன நடக்குது இங்க? சொந்த தங்கச்சியே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பாவே அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா இன்ஸ்பெக்டர்? அப்புறம் அவரை தொந்தரவு பண்றீங்க? இல்ல சோழ, காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை. அவங்க எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நாங்க தேட முடியும். இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் சார்.
உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல அவரை பேசி தொந்தரவு பண்ணாதீங்க. அவரு உடம்பு சரியில்லாத மனுஷன். ஏற்கனவே நாங்க எல்லாரும் நொந்து போய் கிடக்குறோம். புறப்படுங்க. இன்ஸ்பெக்டர், மாமா, நல்ல நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கமா புண்ணியவதி. இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதோ. என் பேரு ஐயப்ப. என் சொந்த ஊரு வேலூர். நான் அங்க ஒரு பேங்க்ல 20 வருஷமா வேலை பார்த்துட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு நாங்க எல்லாரும் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம். ஷீ இஸ் மை வைஃப் சாந்தி. அவன் என் ஒரே பையன், கார்த்திகேயன் பேரு. பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்ப பெங்களூர்ல ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கை நிறைய சம்பளம். உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். உங்க பொண்ணை வச்சுக்கிட்டே எல்லா விஷயமும் பேசிடலாமே. ஸ்வேதா, கவிதாவை கூட்டிட்டு வாமா. கார்த்திக், பொண்ணு பிடிச்சிருக்கா? குடுமா. உட்காருமா கவிதா. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உன் போட்டோவை என் பையன் நெட்ல பாத்திருக்கான். உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டான். நான் தான் பொண்ணை ஒரு தடவை நேர்ல பாத்துடலான்னு சொல்லிட்டேன். பையனுக்கு பொண்ணை பிடிச்சா மட்டும் போதுமா? பொண்ணுக்கும் பையனை பிடிக்கணும் இல்லையா? கவிதா, உன்னை நாங்க எல்லாம் இங்க பார்க்க வந்ததே உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். நீ என்ன சொல்ற? என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அந்த பழம் ஸ்வீட் எல்லாம் எடுத்து வைமா. என்ன மனஸ்தாபமா? சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. சண்டையெல்லாம் வீட்டில் வச்சிருங்க. ஹோட்டலுக்கு வருதே சந்தோஷமா இருக்கு தானே? எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிடுங்க. எப்பா வெங்காய சட்னி போட்டு பாய்ங்க. ஹலோ, யாரு? ஐயப்பனா? ஆமா. குட் மார்னிங் ஐயப்பன், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நீங்க யாரு? நான் யாருங்கிறது கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் உங்ககிட்ட பேசணுங்கிறது தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சார்? உங்க பையனுக்கு கவிதாங்கிற பொண்ணை பாக்குறீங்களாமே? ஆமாமா. ஐயா, பாத்திரம் மறிந்து பிச்சை இடு, கோத்தரம் மறிந்து பொண்ணை எடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டாமா? ஏன் அவசரப்படுறீங்க? அந்த பொண்ணு கவிதா ஏற்கனவே மணியரசுங்கிற பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போனவ. ஓடி போனவ சோரம் போனவளா இல்லையான்னு எனக்கு தெரியாத, ஆண்டவனுக்கு தான் தெரியும். அனாவசியமா நான் சொல்ல மாட்டேன். அவளை திரும்பவும் பிடிச்சிட்டு வந்து உன் பையன் தலையில கட்டுறியே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அது சரி, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, பொண்ணு நல்லவளா இல்லையா அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றத நம்பலன்னா நீயே விசாரிச்சு பாரு. இந்த பாரு, உன் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணு, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரட்டும். நீ தான் ஓபன் டைப் ஆச்சே. ஹலோ ஹலோ, என்னாச்சு சார்? போன்ல யாரு? உங்க பொண்ணு மணியரசுன்னு ஒரு பையனை லவ் பண்ணாளா? அந்த பையன் கூட இவ ஓடி போனாளா? ஹலோ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த பொண்ணு ஓடி போனாலா இல்லையா? அது என்ன நடந்ததுன்னா,
நீங்க எங்களுக்கு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. அதெல்லாம் மறந்துட்டு தான் நாங்களே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு எங்க பையன் கிடையாதுங்க. உங்க பொண்ண வேற யாருக்காவது ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க வரோம். என் சட்டையா பிடிச்சி இருக்கிற? உன் தங்கச்சி அவனை கூட்டிட்டு போனான்னு சொன்னால அவன் சட்டையை சார், ஏதோ கெட்ட நேரம் என் பொண்ணு அப்படி பண்ணிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சுதாரிச்சுட்டு அவளை கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல சார். இத பாருங்க, ஒரு நல்ல ஒழுக்கமான பொண்ணு வேணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ என் பையன் நெட்ல பார்த்து ஆசைப்பட்டானுங்கிறதுக்காக உங்க பொண்ணை பார்க்க வந்தோம். இப்படி ஓடுகாலையா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிச்சிருக்க மாட்டோம். அம்மா அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. உங்க பொண்ணை தள்ளி விடணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு பாழங்கணத்துல தள்ளி விடுங்க. அதை விட்டுட்டு எங்க குடும்பத்துல தள்ளி விடணும்னு பாக்காதீங்க. பாடி போலாம். கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? காசு பணம் இல்லாத குடும்பத்துல கூட பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது. எல்லா வசதிகளும் இருந்தோம் ஏன் பொண்ணை மட்டும் ஏன்பா இப்படி அழ வைக்கிற? நீ தம்பி, இது எல்லாத்துக்குமே காரணம் தட்டு மாத்துற நேரத்தில் வந்த ஃபோன் கால் தான். நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த கடற்கரை என் குடும்பத்திலேருந்து எவனோ ஒருத்தன் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஆமாண்டா, அவன்களை சும்மா விடக்கூடாதுடா. கவிதா விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அந்த குடும்பத்துக்கு இப்ப விழுந்த அடி பத்தாது, இன்னும் அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்கணும். உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஹலோ சார், நான் வடமலை பேசுகிறேன். சொல்லுங்க சார். எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? சார், இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. உங்க மாமா கிட்டையும் விசாரிச்சோம். அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, அவ எனக்கு தங்கச்சியே இல்ல அப்படின்னு முகத்துல அடிச்சாப்புல சொல்லிட்டாரு. ஆனா உங்க அம்மா மேல உங்க மாமாவுக்கு கோபம் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. வேற பக்கத்திலேயே விசாரிச்சிட்டோம். தேவைப்பட்டா உங்க மாமாவை மறுபடியும் விசாரிக்கிறோம். சார், எங்கள் மாமாவுக்கு என் தம்பி சுந்தரம் கடற்கரை மச்சான் மேலே பழிய போட்ட கோபம் இருக்கலாம். அதை மனசில் வச்சுட்டு பேசியிருக்கலாம். அதை தவிர வேற உள்நோக்கம் எதுவும் இருக்காது சார். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். நாங்களும் மற்ற இடத்துல தேடி பார்க்குறோம். உங்களுக்கும் ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா எங்களுக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க எதுக்கே வந்த? என் வீட்டு வாசப்படி முன்னாடி ஏன் நிக்கிற? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பாரியா, மனசுக்குள்ள வஞ்சம் இருந்ததுன்னா நேருக்கு நேரா மோதி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு உன் தம்பி என் மச்ச மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டான். உங்களுக்கு தான் பழி வாங்க தெரியும் பண்ணிட்டு இருக்கீங்களா? தப்பா சொல்றேன். உன் தம்பி உன் மச்சான் கடற்கரையான் கூட சேர்ந்து தப்பு பண்ணா, மாட்டிக்கிட்டான். என் தம்பி அவன் கடமையை தான் செஞ்சான். அது எப்படி தப்பாகும்? யோ, எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு உன் தம்பி திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். என் மச்சான் மேல போட்ட கேஸ் வெறும் ஜோடிக்கப்பட்டதுன்னு நாங்க நிரூபிக்க தான் போறோம். பார்,
அது பொய் கேஸோ நெஜ கேஸோ அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். உன் கூட சவால் விடவோ சபதம் போடவோ நான் இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா பெரிய முக்கியமான விஷயம்? என் தம்பியையும் மச்சானையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துருவோன்னு லஞ்சமா பணம் கேட்க வந்திருக்கியா? உன் தம்பி உன்னை தூது அமைச்சிருக்கானா? தர முடியாதுன்னு போய் சொல்லியா? போயா. பெருசா வந்துட்டேன். ஏன் டென்ஷன் ஆகிற விடமட? உனக்கு நான் நல்லது பண்ணலான்னு வந்தேன். விரட்டுற? யோ, உன்னால எங்களுக்கு என்னையா நல்லது பண்ண முடியும்? நீங்க நினைக்கிறது நீங்க செய்யறது எல்லாமே என் குடும்பத்துக்கு எதிராக தானே இருக்கு. இதுல நல்லது பண்ண போறானா? நல்லது. இந்த பாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்கறதுல என் டைம் தான் வேஸ்ட். நீ நிக்கிற இந்த இடம் தீட்டியா? உன்னை பார்த்தாலே தோஷையா? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி போயா. போயா. உங்க அம்மாவை காணோன்னு பேப்பர்ல நியூஸ் பார்த்தேன். உங்க அம்மாவை பத்தின எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். விரட்டுற? ஓகே. என்ன சொல்ல வந்த எங்க அம்மா பத்தி? எங்க அம்மா இங்க நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா? சொல்லு, எங்க அம்மா இங்க. உங்க அம்மாவை நாங்க எதுவும் பண்ணல. உங்க அம்மாவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே உங்க மாமா ஆவுடையப்பனுக்கு உங்க அம்மாவுக்கு தான். உங்க மாமா தான் உங்க அம்மாவை அடிச்சார். என்னது? எங்க மாமா எங்க அம்மா அடிச்சாரா? ஆமா, அதை என் 2 கண்ணால பார்த்தேன். எப்ப அடிச்சாரு? எங்க வச்சு அடிச்சாரு? என் தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்குற விஷயமா சேலையூர் ஜோசியர்கிட்ட போனேன். அந்த இடத்துல உங்க அம்மாவும் உங்க மாமாவும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்துல காரசாரமா பேசிக்கிட்டாங்க. அப்ப உங்க மாமா உங்க அம்மாவை அடிச்சார். அதை என் 2 கண்ணால பார்த்தேன். மாமா எதுக்கு எங்க அம்மா அடிச்சாரு? சொல்லு. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் ஜோசியர் வீட்டு எதிர்க்க நின்றுட்டு இருந்தேன். அவங்க என்ன பேசாங்கன்னு என் காதுல விழல. ஆனா அடிச்சதை மட்டும் பார்த்தேன். இதுக்கு மேல அங்க நிக்க வேணான்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். என்னடா, எங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புறியா? ஏய் சொல்லு, போய் தானே சொல்ற? நீ சொல்றத நம்ப மாட்டேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன். நான் சொல்றதை நீ நம்ப வேணாம். ஆனா நடந்த சம்பவத்துக்கு சாட்சி இருக்கு. அவர்கிட்டயே போய் கேட்டு பாரு, உண்மை தெரியும். யாரு யார் அந்த சாட்சி? சேலையூர் ஜோசியர். இப்பவே அவர் வீட்டுக்கு போற. அவரு மட்டும் இது பொய்யன்னு சொன்னாரு, உன்னை உயிரோட விட மாட்டேன். போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் கோவத்தை காமி. என்கிட்ட காமிக்காதா? गुरु ग्रहस्य प्रत्यादि देवतां ब्रह्मणां ध्यामि ध्यामि। ஜோசியரையா வாங்க வடமல. ஜோசியரையா, நேத்து மாமாவும் அம்மாவும் இங்க வந்தாங்களா? அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்ததா? அது வந்து ஐயா, நீங்க சாமி முன்னாடி நிக்கிறீங்க. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அப்போ என் மாமா எங்க அம்மா அடிச்சாரா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, கூடிக்குவாங்க. அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் வடமல. ஐயா, நேத்து எங்க அம்மா இங்க வந்துட்டு போனதுல இருந்து வீட்டுக்கு வரலையா? எங்க போனாங்கன்னே தெரியல. எப்படியா இந்த பிரச்சனையை பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? என்னப்பா சொல்ற? அவ்வளவு தூரத்துக்கா பிரச்சனை வளர்ந்து போச்சு? இத பாருங்க, அந்த ஆளு எங்க அம்மா அடிச்சாரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆத்திரப்பட்டு கைய விழுந்து. அப்போ எங்க அம்மா அடிச்சிருக்காரு, அதை நீங்க பாத்திருக்கீங்க. அது போதும். எங்க அம்மா அடிச்சிருக்காரு, அதை நீங்க பாத்திருக்கீங்க. அது போதும். படமல சொல்ற கேளு. சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் வடமலை பேசுறேன். சொல்லுங்க வடமலை. எங்க அம்மா காணாம போனதுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டப்போ நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. இப்ப யார் மேல சந்தேகப்படுறீங்க? என் மாமா ஆவுடையப்பன் மேல. உங்க மாமா ஆவுடையப்பன் மேல சந்தேகப்படுறீங்க? ஆமா சார். சார், நான் இப்போ தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்க சேலையூர் தெரியும்ல, அங்க செல்லப்பா ஜோசியர் வீட்டுல இருக்கேன். நீங்க உடனே கிளம்பி வந்தா நல்லா இருக்கும் சார். நான் பக்கத்துல தான் இருக்கேன். இமிடியேட்டா கிளம்பி வரேன்.
ஓகே சார், தேங்க்யூ. சேலையூர் போ. வடமலை என்ன வடமலை போலீஸ் அது இதுன்ட்டு. ஜோசியர் ஐயா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எங்க அம்மாவை காணோன்னு நாங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். இத பாருங்க, நீங்க என்ன பாத்தீங்களோ அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க, அது போதும். அதுக்குள்ள அது போதும். என்னப்பா வடமலை, தேவையில்லாம இந்த பிரச்சனை மாட்டி விடுற. ஜோசியர் ஐயா, நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்னேன்ல. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே நீங்க அவர்கிட்ட நடந்ததை மட்டும் சொல்லுங்க, அது போதும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு. சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், ஜாதகம் பார்க்கணும். போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா, ஜாதகத்தை பாத்துக்கலாம். சரிங்க சாமி. ஐயா, நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இது ஒரு சின்ன உதவிதான். ப்ளீஸ் நடந்தது மட்டும் சொல்லுங்க, சரிங்களா? வாங்க வாங்க சார். வணக்கம் சார். இவர்தான் நான் உங்ககிட்ட சொன்ன ஜோசியர். இன்ஸ்பெக்டர், எங்க அம்மாவை காணோன்னு நான் ஆவுடைய அப்பன்ட்ட கேட்டப்போ எங்க அம்மா பார்க்கவே இல்லைன்னு அவர் எடுத்தறிஞ்சு பேசினாரு. நாங்க விசாரிக்கும் போது கூட அப்படிதான் சொன்னாரு. ஆனா எங்க அம்மாவை அவர் இங்க வச்சு பாத்துருக்காரு சார். என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சார் சொல்றேன். அந்த ஆவுடைய அப்பனை எங்க அம்மாவை இங்க வச்சு பாத்துருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையில ஆவுடைய அப்பனை எங்க அம்மா அடிச்சிருக்காரு. அதை இவர் பாத்துருக்காரு சார். என்ன சார், ஆவுடைய அப்பன் இவர் அம்மா அடிச்சதை பாத்தீங்களா? பார்த்தேன் சார். கேட்டீங்களா? ஏன் அடிச்சாரு? காரணம் தெரியாது சார். அடிச்சதை பார்த்தேன்னு சொல்றீங்க, காரணம் கேட்டா தெரியாதுன்னு சொல்றீங்க சார். அவங்க தள்ளி நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதனால கேட்கல. அப்புறம் அடிச்சதை மட்டும் எப்படி பாத்தீங்க? சார், நான் அந்த நேரத்தில் சேர்மன் வீட்டு வாஸ்து பூஜைக்காக கிளம்பி வெளியே வந்தேன். கார்ல இறப்பும் போது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். ஆவுடைய படம் தாளையம்மாவும் அண்ணன் தங்கச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேத்துக்கு நான் தான் சார் குடும்ப ஜோசியர். அதனால அவங்க 2 பேர்த்தையும் எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது நீங்க சமாதானம் பண்ண போகலையா? போகலான்னு பார்த்தேன் சார். ஆனா அதுக்குள்ள சேர்மன் இருந்து போன் வந்ததுனால நான் உடனே கிளம்பி போயிட்டேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாது சார். ஆவுடைய அப்பன் எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தாரு? எங்க தொழில் தர்மப்படி விவரமெல்லாம் சொல்லக்கூடாது சார். சார், அந்த ஆள் எதுக்கு வந்தாரு, ஏன் போனாருங்கிறது தேவையில்லாத விஷயம் சார். அந்த ஆள் எங்க அம்மாவை அடிச்சிருக்காரு, அதை இவர் பாத்துக்காரு. இவர் தான் சார் சாட்சி. அந்த ஆள் அடிச்சதுல இருந்து எங்க அம்மாவை காணும் சார். ப்ளீஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல விசாரிங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க வடமலை. ஜாதகம் பார்க்க வந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் ஜாதகத்துல தான் இருக்கு. அது என்ன ஏதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல சார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேலும் பிரத்யார் பார்த்த ஜாதகத்தை பத்தி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். என் நெத்தி போட்டுல துப்பாக்கி வச்சு கேட்டாலும் நான் சொல்ல போறது இல்ல. சரி, நீங்க போங்க. ஒரு நிமிஷம். ஆவுடைய பணக்கும் தாளையம்மாவுக்கும் பிரச்சனை நடக்கும்போது டைம் என்ன இருக்கும்? ஒரு 11 இருக்கும் சார். நீங்க போகலாம். மிஸ்டர் ரோடமலை சார், கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் வீட்டை விட்டு போன உங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம இருந்தது. இப்ப இங்க வந்திருக்காங்கன்ற விவரம் கிடைச்சிருக்கு. நாங்க இந்த ஊர்ல விசாரிக்கிறோம். ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம். நீங்க கிளம்புங்க. சார் வேணாம் சார், நானும் உங்க கூடவே இருக்கேன் சார். எங்க அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சார். சொன்னா கேளுங்க வடமலை, நாங்க பாத்துக்கிறோம். சார் ப்ளீஸ் சார், நானும் உங்க கூட இருக்கேன். இருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். ப்ளீஸ் சார், நானும் வரேன் ப்ளீஸ். ஒரு கேஸ் என் கைக்கு எப்போ வருதோ அப்பவே என் கவனம் பூராவா அதுல தான் இருக்கும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய வேலை. அவங்கள உங்ககிட்ட ஒப்படைப்பேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் வரேன் சார். டோன்ட் வரி. யோ சார், அந்த அம்மாவோட போட்டோ உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். சரி வா. ஓகே சார். இந்த போட்டோ காட்டி கடையில விசாரிச்சு. ஓகே சார். அம்மா, அந்த போட்டோவில் இருக்க அம்மாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்க. சரி, பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. சார் தெரியாதுன்ட்டாங்க. சரி ஏறுங்க.
ஐயா இந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்கய்யா. எங்கேயாவது இந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார். யோ அந்த கடையில் போய் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு வா. எஸ் சார். சீக்கிரம் வாயா. சரிங்க சார். ஐயா இந்த போட்டோவில் இருக்கிற அம்மாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்தது இல்லை சார். சார் பார்க்கலையா சார்? ஏறு ஏறு வண்டியில் ஏறு. தாழை அம்மாவை இந்த ஏரியாவில் யாருமே பார்த்ததில்ல. ஆமாம் சார். அவங்க எந்த டைரக்ஷன்ல போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சா தான் நாம ஸ்பாட்டை மாத்தி என்கொயரி பண்ண முடியும். ஆமாம் சார். தாழை அம்மாவுக்கும் ஆவடியப்பனுக்கும் பிரச்சனை நடந்த இடத்துக்கு உடனே பிளாக்கே வரவழைங்க. சரிங்க சார். நீங்க கிளம்புங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா வடமலை வீட்டுக்கு போய் தாழை அம்மா யூஸ் பண்ண புடவை வாங்கிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க. ஓகே சார். நீங்க ஜோசியர் வீட்டுக்கு வண்டியை விடுங்க. ஓகே சார். இது தாளையம்மாவோட புடவை தானே? ஆமாம் சார். ஓப்பன் முடிக்க வைங்க. சார் ஏதோ இருக்கு. அப்படியா? யோ உடனே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தோண்ட சொல்லு. ஓகே சார். என்னங்க அத்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? என்னங்க உங்களை தாங்க கேக்குறேன். அத்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அத்தைய தேடி போனீங்களே, என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். ஏதாவது சொன்னாதானே அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். என்னங்க சொல்லுங்க. சுத்தி மார்க் பண்ணிருக்குல்ல, அந்த இடத்துல தோணுங்க. சரிங்க சார். நல்ல ஆழமா. நீ வேற என்ன கண்ண கசிக்கிட்டு இருக்க. என்னாச்சுன்னு நீயாவது சொல்ல. உங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சிருக்காங்க. அந்த கோத்துல எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. உங்க அப்பா எதையுமே சொல்லாம பூசி மொழிவு இருக்காரு. இந்த விவரம் போதுமா? இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? என்ன இது? உங்க அப்பா அடிச்சதுனால தான் எங்க அம்மா மனசு உடைஞ்சு வீட்டை விட்டே போயிருக்காங்க. ஐயோ, உங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு. எங்க அம்மா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிருக்காரு. இது தப்பு இல்லையா? ஐயோ, என்னங்க இது? என்னென்னமோ பேசுறாங்க.
சார் வெளியடியா. சரிங்க சார். அப்படியே தூக்கு. என்னங்க என்ன இது? ஏன் அப்பா அத்தை அடிச்சிருக்க மாட்டாருங்க. ஐயோ யாரோ ஏதோ குழப்பம் பண்றாங்க. யாரோ பொய் சொல்றாங்க. அவங்க ஒண்ணு குழப்பம் பண்ணல. நேத்து காலையில ஜோசியர் வீட்ல உங்க அப்பா எங்க அம்மாவை கை கட்டி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா காணாம போயிருக்காங்க. இதுக்கு சாட்சி அந்த ஜோசியர். இப்போ அது நம்புறீங்களா? ஐயோ என்னங்க இது? என்னென்னமோ பேசுறாங்க. நீங்களும் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க சார். மிஸ்டர் வடமலை, நீங்க உடனே சேலையூர் வர முடியுமா? ஏன் சார், எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல, நான் சொல்றதை கேட்டு நீங்க பதட்டப்படாதீங்க சார். உங்க அம்மா வயசுல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது உங்க அம்மாவான்னு எனக்கு தெரியணும். உடனே வந்து அடையாளம் காட்ட முடியுமா? சார், எங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்க சார். அது வேற யாராவது இருக்கும் சார். நல்லா பாருங்க சார். இல்ல, எங்க அம்மா எங்கேயாவது இருப்பாங்க சார். அவங்க எங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நாங்களும் நம்புறோம் சார். என்னங்க இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, உடனே புறப்பட்டு வாங்க. வரேன் சார். சார், எங்க எந்த இடம், எங்க வரணும்? சேலையூர் மாந்தோப்புக்கு. நான் உடனே வரேன் சார். என்னங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? செல்லம்மா, எங்க அம்மா ஜாடையில ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சதா? இல்லங்க, அத்தைக்கு எதுவும் அழகாது. யாரோ ஏதோ தப்பா சொல்றாங்க. நாம போய் பாத்துட்டு வரலாம். நீங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. அத்தைக்கு ஒண்ணா இருக்காதுங்க. வாங்க நம்ம போய் உடனே பார்க்கலாம். வாங்க. நாங்களும் வரோம். எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அரவாணி, பொம்பளை யாரும் வர வேணாம். நானும் சகலையும் போறோம். வா சகல, வா வா. எங்க அம்மா உடனே பார்க்கணும். அது அத்தையா இருக்காது. அத்தைக்கு ஒண்ணா இருக்காது. இல்ல, அது இருக்கடி. சார், ஒரு சில்வர் கலர் ரிஸ்ட் வாட்ச் ஒன்று இருக்கு சார். அது அந்த அம்மாவோட தான் இருக்குங்கயா? இல்ல சார், இது ஜென்ஸ் வாட்ச் சார். அப்படியா? இங்க கொண்டு வாங்க. வாங்க வடமலை. சார், உங்க அம்மாவான்னு பார்த்து அடையாளம் காட்டுங்க. சார், அது எங்க அம்மா இருக்காது சார். அது எங்க அம்மா இருக்காது. செல்லமா சொல்லு. செல்லமா சொல்லுங்க சார். எங்க அம்மா வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க வந்து பாருங்க. அம்மா இருக்காது. சார் ப்ளீஸ் சொல்லுங்க மச்சான். பதட்டப்படாதீங்க. இல்ல, காரை கூட்டிட்டு போய் பாடியை காட்டுங்க. அது அம்மா இல்ல மச்சான். சரி மச்சான், அது அம்மாவா இருக்காது மச்சான்.
செல்லமா ஒண்ணு கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. அம்மா இல்ல. உங்க அம்மாவான்னு பாருங்க சார். இல்ல சார், எங்க அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. நீங்க வேற. இல்ல செல்லமா, சொன்ன கேளு செல்லமா ப்ளீஸ். சரி, அம்மா இல்ல செல்லமா. அத்தை இருக்க பாருங்க மாப்பிள்ள. பாருங்க. அம்மா அம்மா ஐயோ அத்தை. சரி அம்மா சார். அத்தை நம்மள மோசம் பண்ணிட்டாங்க. அத்தை மோசம் பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு. செல்லமா அம்மா. அம்மா. ஐயோ மோசம் பண்ணிட்டீங்களே. எனக்கு. ஐயோ அம்மா பாருங்கம்மா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இன்ஸ்பெக்டர், எப்படி இதாச்சு? யார் உங்க அத்தையை கொண்டு போச்சாங்க? சொல்லுங்க சார், யார் கொன்னது? உங்க அம்மாவை கொன்னு புதைச்சது யாருன்னு தெரியல. ஆனா அவங்கள புதைச்ச இடத்துல இந்த வாட்ச் கிடைச்சது. இது கொலையாளியோட வாட்சா இருக்கலாம். இதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதை பார்த்து யாருன்னு சொல்ல முடியுமா? சார், இது எங்க மாமா ஆவுடையப்பன் வாட்ச் சார். ஆமா சார், இந்த வாட்ச் எங்க மாமா ஆவுடையப்பன் வாட்ச் சார். அவர் வாட்ச் எப்படிங்க சார்? அவரது தானே? நல்லா தெரியுமா உங்களுக்கு? சார் நல்லா தெரியும் சார். சந்தேகமா இருந்தா இதோ அவரோட பொண்ணு இவகிட்ட கேளுங்க சார். கேளுங்க சார். மேடம், இதை பார்த்து சொல்லுங்க. உங்க அப்பாவோட வாட்சா இது? சொல்லு சொல்லு செல்லம்மா, அவரோட வாட்ச் தானே? இது என் அப்பாவோட வாட்ச். அண்ணா, இது எப்படிங்க இங்க வந்துச்சு? சார் சந்தேகமே இல்ல சார். என் சொந்த மாமன் தான் என் அம்மாவுக்கு எமனா இருந்திருக்கா சார். சொந்த அண்ணனே தன் தங்கச்சியை கொண்டு போச்சிருக்கா சார். சார் முதல்ல அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். என் அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு அவருக்கு எங்க இருந்துங்க மனசு வரும்? ஏன் அவர் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? நான் சந்தேகப்படல, திட்டவட்டமா தான் சொல்றேன். ஐயோ, உங்க அப்பா தான் எங்க அம்மாவை கொண்டு இருக்கா. ஐயோ சார், நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். இல்லங்க, இல்ல, என் அப்பா பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் தங்கச்சி மேல உயிரே வச்சிருந்தாரு. எந்த சூழ்நிலையிலும் அவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் எப்படிங்க உங்க அப்பாவோட வாட்ச் இங்க வந்துச்சு? அதான் எனக்கு தெரியலையே. தெரியலன்னா கம்மன் இருக்கணும். தேவையில்லாம உங்க அப்பாவுக்கு வக்காலத்து வாங்க கூடாது. சகல, விஷயம் தெரியாம பேசாதீங்க. நீங்களும் அவர் கூட சேர்ந்து சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம என்ன செய்ய சொல்ற சகல? யோ, அத்தை காதுல கழுத்துல போட்ட நகை அப்படியே இருக்கு. ஏதோ திருட்டு போய் நகை காசு போட்டு அத்தையை அடிச்சு கொண்டு வந்தா நியாயம். போட்ட நகை போட்டபடியே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யோ, அக்கம் பக்கத்துல கூட அத்தை சண்டை போட மாட்டாங்கயா. வாய் அழுந்து கூட பேச மாட்டாங்கயா. வாயில பூச்சியா. அந்த புண்ணியவதிக்கு இப்படி நிலைமை வந்த காரணம் இவங்க அப்பா ஆவடியப்பன் தான். மாப்பிள விடாதீங்க சொல்றேன். ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? பாருங்க, எங்க அத்தை கடைசி உங்க அப்பாவை தான் பாத்திருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அடிச்சிருக்காரு, அடிச்சதை மறைச்சிருக்காரு, கொண்டு வந்து போச்சிருக்காரு. ஐயோ, இல்லவே இல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர், டேக் தி ஆக்ஷன் இமிடியட்லி. இல்ல, என் அப்பா அப்படி பண்ணக்கூடியவர் இல்ல. நீங்க அநியாயமா ஒரு நிரபராதி மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க. சார், அவகிட்ட என்ன சார் பேச்சு? என்னங்க? செத்தது எங்க அம்மா சார், பாதிக்கப்பட்டது நான். ஐயோ சார், அந்த ஆவுடைய பண்டா எங்க அம்மாவை கொண்டிருக்கான். கரெக்ட். அதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. என்ன சார் வேணும் உங்களுக்கு? வாங்க சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவனை. வாங்க சார் ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏங்க என் அப்பா பத்தி இப்படி பேசுறீங்க? வாங்க சார். வாங்க, ஆக்ஷன் எடுங்க. என்னங்க? பாடியை போஸ்ட்மார்ட்டம் கடத்தியா?
நாளைக்கு அண்ணனுக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிரும்னு லாயர் சொன்னாரு. நாளைக்கு இந்நேரம் கண்டிப்பா இங்க இருப்பாரு அண்ணி. அவரு பெயில்ல வெளியே வந்தா மட்டும் பத்தாது சொல்லமல. அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாம நிரூபிக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஹலோ அமுதா, அக்கா பேசுறேன். சொல்லுக்கா, என்னாச்சு? என்னக்கா ஏன் அழற? அக்கா பேசுக்கா. நம்ம அம்மா இறந்துட்டாங்கடி. அக்கா என்னக்கா சொல்ற? எப்போக்கா? எப்படி? யாரோ அம்மா கொன்னுட்டாங்களாடி. யாருக்கா? யார் அப்படி பண்ணா? ஐயோ அம்மா. போய் பாரு. ஐயோ ஐயோ என்னாச்சு? அமுதா, வழி, தண்ணி எடுத்துட்டு வாம்மா. அமுதா, சரி என்னாச்சு? என்னாச்சு அமுதா? அமுதா, அமுதா, என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு அமுதா, சித்தி அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என்னமாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லு. எங்களை விட்டு போயிட்டாங்க. என்னது? ஐயோ அம்மா. சித்தி என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? ஐயோ அக்கா, அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க அக்கா. ஏய், அவனுடைய அப்பா எங்க அம்மாவை அநியாயமா கொன்னுட்டியாடா. அண்ணே, கோலகார பாவி உன்ன. ஏய், டேய் வரமல. ஏய், அம்மாவை விட மாட்டேன்டா. ஏய். 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 ஏய், எங்க வீட்டுக்கு வந்து என்ன தைரியம் இருந்தா யார் மேல கை வைக்கிறே? உங்க அப்பா எங்க அம்மாவை கொன்னுட்டான்டா. ஏய், உன் தம்பி எங்க அண்ணன் மேல பழி போட்டா, இப்போ நீ எங்க அப்பா மேல பழி போடுறியா? உண்மை என்னன்னு தெரியாம பேசாதடா. யாருக்குடா உண்மை தெரியலன்றா? உங்க வீட்ல என்ன நடந்தாலும் என்ன இலை விழுந்தாலும் எங்க வீட்டு மேல தான் பழி போடுற வேலையை பாரு. எங்க அம்மாவோட பணத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏதாவது பேசுன தலை வேற முண்டை வேற ஆக்கிடுவேன். போடா. வெறும் ஸ்கூல்ல தாண்டா இருப்பேன். நான் அறுவாலை எடுக்கணும்டா. ஏய், முதல்ல உங்க அப்பா போட்டு ஆட பாக்க போடுடா. ஏய், வாடா. என்ன விடு. உங்க அப்பனை வெட்டி போட்டா தானே என்னோட ஆத்துல தீரும். ஏய், ஏன் சித்தி அழுவுறீங்க? ஆற கொலகார பாவி. என்ன பண்றீங்க? என்ன பண்ணலாமா? என்ன என்ன இன்ஸ்பெக்டர், இவன் சொன்னதுனால எங்க அப்பா அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களா? அவர் சொல்லி நாங்க வரல சார். உங்க அப்பா தான் தாளை அம்மாவை கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகத்துல தான் நாங்க வந்தோம் சந்தேகம் இல்ல சார். அவன் தான் கொலை பண்ணிருக்கான். ஆவேசப்படாதீங்க சார். அதான் பேசிட்டு இருக்கல. கூல் டவுன். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா அவர் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். சார், பழைய கதையெல்லாம் எதுக்கு சார்? உங்க அப்பா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன சார், என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரம் இருக்கிறதுனால தான் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி எனக்கு என் கண்ணு மாதிரி. என் கண்ணே நான் குத்திக்குவேனா? சார், எங்க அம்மாவை கொண்டு குழி தோண்டி புதைச்சு இப்ப கண்ணு மண்ணு நடிக்கிறான் சார். அவன் கூட்டு பாங்க சார் அவனை. சார், இங்க பாருங்க, உங்களோட குடும்ப பிரச்சனை இன்னைக்கு கொலைகேஸ் ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்ணணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த குடும்பத்திலையும் நடக்காத அக்கிரமத்தை செஞ்சிருக்கா சார். எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? இப்ப நீங்க கண்ட்ரோல் ஆயிலைனா உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க இவரை. மிஸ்டர் ராவுடையப்பன், வாங்க. நீங்க இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? ஆதாரம் இருக்கு என்கிட்ட. என்ன ஆதாரம்னு கேக்குறேன் நானு.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.